ஹாய்ங்க. இந்த வீடியோவில் நான் சீஸ் கார்ன் மேக்ரோனி தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு நான் வீட் மேக்ரோனி எடுத்திருக்கேங்க. இது எந்த டைப் பாஸ்தாவில் வேணால் நம்ம பண்ணலாங்க, நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இது ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு சொல்லலைங்க, அதாங்க இது. அதுக்கு நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கிறேங்க. இது வேக வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுங்க. இதை நம்ம எடுத்து மசித்து பார்த்தாலே தெரியுங்க வெந்துருச்சா இல்லையான்னு. இது வந்து இப்போ வெந்துருச்சுங்க. எனக்கு இது 15 மினிட்ஸ் ஆச்சுங்க. இது ஒவ்வொரு டைப் பாஸ்தாவை பொறுத்துங்க, டைம் வேரி ஆகுங்க. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து இதை மாற்றிக்கிட்டேங்க. இது ஆறணுன்னே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனோன்னே நான் வந்து பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக வரதுக்காக அதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோங்க. இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருகிடுங்க. பால் எடுத்து நம்ம பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை இது கட்டி கட்டியாக வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கார்ன் ஆல்ரெடி வேக வச்சு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அடுத்து நம்ம என்ன வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. வேணுன்னா மிளகுத்தூள் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணல, நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அதை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேங்க. கடைசியாக நம்ம சீஸ் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. பசங்களுக்கு சீஸ் பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட சீஸ் கார்ன் மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பவுலில் இதை மாற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேங்க. இப்போ ரொம்ப சூடாக தாங்க இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு டார்க் சாக்லேட் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. டார்க் சாக்கோ சிப் இருக்குல்லங்க, அது கொஞ்சம் லைட்டாக இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு. நம்மளோட சீஸ் கார்ன் மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.